இல்லாமலாம் இருந்திருக்காது. எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கொடுத்தோம்னா ஐயோ இது தப்பாச்சுன்னு சொல்லிட்டு ஒதுங்கத்தான் செய்யும். ஏற்கனவே அந்த மாதிரி போதா கஞ்சா எல்லாமே பண்ணின பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பழக்கம் வந்து அவருக்கு வந்திருக்கும். அதில் வந்து எந்த சந்தேகமே இல்லை. இப்போ வந்து போதைப் பொருள் உட்கொள்றதெல்லாம், போதைப் பொருள் கன்சியூம் பண்ணுறதெல்லாம் ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. ஓகேங்களா? அது இங்கே இல்லைங்க. மும்பையில் என்ன சொல்றது, புனேல, குஜராத்ல இதுதான் வந்து ஃபேஷனா இருக்கும். தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஃபேஷன் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுங்க. கலாச்சாரத்தை வந்து கெடுக்கிறதுக்குள்ள விஷயங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை வந்து தமிழ் மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொண்டாடுற நேரத்துல நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா புழல் ஜெயில உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க. என் குழந்தைனா உசுறு, இப்ப நான் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கேன். ஏங்க இது நீங்க திருந்த மாட்டீங்க. ஐயோ நான் வந்து இப்படி இருந்து மாட்டிக்கிட்டேனே, நான் வருந்துறேன், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லாம நீங்க எமோஷனல் அட்டாக் பண்றீங்க. அப்பனா விட்டுருவாங்களா உங்களை? சொல்லுங்க. நீங்க பண்ணுனது பெரிய தப்பு. உங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றதுன்னா லைஃப் டைம் இது கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். 14 வருஷம் உள்ள போட்டுடணும். நீங்க வெளியில வரும்போது ஹீரோவா நடிக்க கூடாது. தாத்தா ரோல் இருக்குல்ல, தாத்தா ரோல்ல தான் நீங்க பண்ணணும். அதே மாதிரி கிருஷ்ணாவும் சரி, இனிமே ஹீரோ கிடையாது. உங்களுக்கு என்ன சொல்றது, மஞ்சுமா மோகன், அடுத்து என்ன சொல்றது கீர்த்தி சுரேஷ், இவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு ஹீரோயின் கிடையாது. என்ன சொல்ற, இறந்து போயிட்டாங்க. காந்திமதி அம்மா, மனோரம்மா, இவங்கதான் உங்களுக்கு இனிமே பேரா வருவா போறாங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய சுச்சுவேஷன் வந்து அமைய போகுது. உங்க கேரியரை நீங்க கெடுத்துக்கிட்டீங்க, ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இப்ப ஏன் நம்ம வந்து ஆவேசமா பேசுறோம்னு சொன்னோம்னா, அந்த ட்ரக்ஸ் விற்கிறான்ல அவன் வந்து ப்ரொஃபைல் என்ன போட்டுருக்காரு தெரியுமா, இன்ஸ்டா ப்ரொஃபைல சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய முளபாரித்தனம் பாத்தீங்களா? அது எந்த கட்சிக்காரனா வேணா இருந்துட்டு போங்க. அது டிஎம்கே இருங்க, ஏடிஎம்கே இருங்க, பிஜேபி இருங்க, யாரா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நீங்க சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு போட்டு விட்டுட்டு இங்க பண்ண சேட்டை இருக்குது, ரொம்ப தாங்க முடியல. ஏங்க குறுக்கு வழியில சம்பாதிச்சு நீங்க என்னத்தாங்க பண்ண போறீங்க? குறுக்கு வழியில சம்பாதிச்சு நீங்க எங்கே கொண்டு போக போறீங்க அந்த காசை போறான்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நாட்டுக்கு வந்து ஊருக்கு நம்ம மாநிலத்துக்கு முன் உதாரணமா இருக்கிற ஆளுகளுடைய கேரியரையும் காலி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்ரீகாந்தை பொறுத்தவரை உண்மையிலே சொல்றேன், சினிமாவிலையும் சரி நிறைய வாய்ப்பை வந்து அவருடைய எந்த புத்தியில வந்து அவரை விட்டுட்டாரு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கடவுள் படம் வந்து அவர் பண்ண வேண்டிய படம்னு சொல்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் வந்து கெடுத்து விட்டான்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைங்க. ஒரு படத்துக்கு வந்து ஒரு நடிகருக்கு வந்து மேனேஜருங்கிறவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றாரு. அவர் தான் வந்து சினிமாவுக்கு அப்பா மாதிரி. அவர் எடுக்கிற டிசிஷன்லாதே வந்து அந்த ஆக்டரே வளருவாங்க. அப்படிலாம் இருந்தும் அவங்க கெடுக்கிறான்னு தெரிஞ்ச பின்னாடியும் அந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டீங்க பாத்தீங்களா? நீங்க ஏற்கனவே வந்து ஒரு படத்துல வந்து அடிபட்டு உடல்லாம் கருகி படுத்து கிடக்கும் போது பாத்தீங்கன்னா பாலா சார் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சீக்கிரம் எந்திரிச்சு வந்துருப்பா, நம்ம ஒரு படம் பண்ணலாம்ப்பான்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் அவர் கொடுத்துட்டு வந்தவருக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க அப்படி வந்தும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த இதை தக்க வைக்க முடிஞ்சா? நீங்க வந்து அவமானப்பட்டு நிக்கிறீங்க. உண்மையிலே நீங்க எப்படி தூங்க மாட்டீங்க? ஏன்னா அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க. ரன்னு பெரிய சக்சஸ் படம், அலைப்பாயுது சரியான சக்சஸ் படம், நான் கடவுள் பெரிய சக்சஸ் இல்லைன்னாலும் பெரிய பேர் எடுத்து கொடுத்த படம். இவ்வளவுலாம் பண்ணி நீங்க வந்து வாழ்க்கையை வீணடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இனி நீங்க திருந்தணும். இதை பார்த்துட்டு எல்லாருமே திருந்தணும். இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்க கூட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னும் எத்தனை பெரிய தலைகள்லாம் மாட்ட போறாங்கன்னு தெரியல. ஓடி போயிருங்க. 45 நாளைக்கு ஊர்லயே இருக்காதீங்க. ஏன்னா ஒரு ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணா 45 நாள் வரை அந்த பிளட்ல வந்து அது கலந்துருக்குன்னு சொல்றாங்க. அதனால 45 நாள் எல்லா பையனும் ஓடி போயிருங்க. துபாய், மலேசியா, ஆஸ்திரேலியான்னு போய் உட்காந்துருங்க. 45 நாள் அங்கே ஒரு டெஸ்ட்டை போட்டுட்டு நம்மளுக்கு வந்து எந்த பிளட்ல எதுவுமே இல்லைன்னா திரும்பி வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. குடும்பத்துக்கு வந்து அடுத்தாவது வந்து திருந்தி பிள்ளையாயிருங்க. இது வந்து ஒரு குறுக்கோழிதான் நான் சொல்றேன். உங்களை வந்து ஏற்பாடுல வச்சு பிடிச்சாலும் பிடிச்சிருவோம், அது வேற விஷயம். ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டு தப்பிச்சிருங்கடா, வேற வழியே இல்லை. தப்பிச்சு ஓடிய போயிருங்க. 45 நாள் ட்ரக்ஸே எடுக்காதீங்க. என்னைக்கு வேணாலும் மாட்டுவீங்க. தயவு செய்து ரொம்ப அசிங்கப்பட்டு நிக்காதீங்க. கிருஷ்ணா ஓகே. ஆமா ஆமா. மாரி டூல வந்து நீங்க பண்ண ரோல் வந்து ட்ரக்ஸ் இனிமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரோல் தான் பண்ணீங்க. அப்ப ஊருக்கு உபதேசம், வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. அப்ப வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க, அதையும் எடுத்துக்குவீங்க, இந்த மாதிரி டைலாக் பேசுற கேரக்டர்லயே நடிச்சுப்பீங்க. அப்ப நல்லவன் நம்பணும் அந்த மாதிரியா? இதே மாதிரிதான் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, பார்த்தா கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க. அவன் தான் கல்வி தந்தை. ஆனா பண்றது எல்லாம் நைட் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூட்டிட்டு போயிட்டு
மேட்டர் பண்றத அவன் அந்த கல்வி தந்தையோட வேலை. அப்ப ஊருக்கெல்லாம் கல்வி தந்தைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த மாதிரி வந்து ஒரு மாணவர்களுக்கும் தந்தை மாதிரி நீங்க நடந்துக்கணுமா இல்லையா? அது மாதிரி இந்த ஃப்ராடு பயிலுக்கு பூரா வந்து நல்ல போர்வையிலேயே தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷங்கள், அவ்வளவு ஒரு கெட்டவனா இருப்பான். ஸோ அதுதான் இங்கேயும் ப்ரூவ் ஆயிருக்குது. எல்லாமே சரி, நடிகரும் சரி நடிகையும் சரி, இது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, வார்னிங் பெல். இது வந்து திமுக செய்யற வார்னிங் பெல்னு நினைச்சுக்குங்க. திமுகன்னு இல்லை, எந்த கட்சி செஞ்சாலும் சரி இது வந்து மிகப்பெரிய வார்னிங் பெல். இனிமே உஷாராய்க்கிறங்க, தயவுசெய்து சொல்றேன், இதை பண்ணாதீங்க. அதை விட ஒரு வேற என்ன போதை தரும்? ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சினிமாங்கிற ஒரு போதை. இப்போ என்னையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் பார்க்கறது தான் என்னுடைய போதை, படத்தை பார்க்கறது தான் போதை, படம் எடுக்கிறது தான் போதை. ஸோ அந்த போதை வந்து எங்ககிட்ட இருக்குது. எப்படி கேபிவி பாலாக்கு ஹெல்ப் பண்ணுறது போதையோ, அதே மாதிரி படம் பார்க்கறதுலாம் ஒரு போதை. ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்க்கலன்னா தலை சுத்து நம்மளுக்குலாம், அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு விளையாட்டுக்கு சொன்னால் கூட நீங்கள் திருந்தணுங்கிறக்கானதே சொல்கிறேன். இனிமே இந்த பிரச்சனை வந்து இதோட நிறுத்தணும், அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிருங்கன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் ஓடிட்டாப்ல. குற்றமுள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஓடிட்டாப்ல. ஓடுனா விட்டுருவாங்களா? சாதாரண வந்து அடையாளம் தெரியாதவனையே பிடிச்சிருவாங்க. நீங்க பயங்கரமான ஒரு ரெகக்னேஷன் உள்ள ஆளு, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நடிகர், உங்களை எல்லாருக்குமே தெரியும். நீங்க எப்படி ஓடி ஒளிமணி கடைசியில லாயரோட போய் சரண்டர் ஆனீங்க. சரண்டர் ஆன பின்னாடி எனக்கு அந்த பழக்கம் இல்லை, நீங்க ஏன் டெலிட் பண்ணேன்னு கேட்டா அதுக்கு சரியா பதில் சொல்லல. இப்ப டெலிட் பண்ண மெசேஜை பூரா ரெக்கவரி போட்டு பார்த்தா ஃபுல்லா கோடுலயே பேசிருக்கீங்க. நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு நீங்க திங்க் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியுது, ஒருவேளை நம்ம மாட்டினா தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய கைடன்ஸோட தான் நீங்க பண்ணிருக்கீங்க. சரி, திமுக சார்ந்ததுல பூரா நம்ம சொந்தக்காரங்க, நம்மளுக்கு வந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க, நம்மள ஒன்றும் செய்ய மாட்டாங்க நினைச்சீங்களா? நீங்க வச்சாங்களா ஆப்பு? இன்னும் எங்கேயும் போய் ஓடி ஒளிய போறீங்க? உங்களுக்கு புழல் ஜெயில் கன்ஃபார்ம். இப்ப அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. எல்லாம் பெரிய நடிகர்கள் அப்படின்றது கண்டிப்பா சொல்றேன். பெரிய நடிகர்களா இருந்தாலும் சரி, சின்ன நடிகர்களா இருந்தாலும் சரி, அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, தப்புனா தப்புதான். எல்லாருக்குமே ஒரே தண்டனை தான். ஸ்ரீகாந்த் வேணா நீங்க வந்து டேக்ஸ் கட்டுறீங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க, பயங்கரமா கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விஐபி ஒரு இது வேணா கிடைக்கலாம். சாதாரண ஒரு ஆளுக்கு கிடைக்காத ஒரு சிறைவாசம் வந்து உங்களுக்கு ஒரு விஐபி இதுல கிடைக்கலாம். ஆனா தண்டனை தான். அவனுக்கு 14 வருஷம்னா 14 வருஷம் தான், உங்களுக்கு 14 வருஷம்னா 14 வருஷம் தான். குற்றம் யாரு பண்ணாலும் குற்றமே. இந்திய சட்டப்படி இவனுக்கு கம்மியா கொடுக்கணும், இவனுக்கு கூட கொடுக்கணும்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே சட்டம். யாரெல்லாம் கன்சியூம் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் இதுல மாட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு நாள் மாட்டுவான்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு மாட்ட ஆரம்பிச்சிங்க. ஸ்ரீகாந்த் வந்து இனிமேல் வாயை திறக்கணும். எந்த உச்ச நடிகராக இருந்தாலும் அவங்க பேரு வெளியில வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காண்டி சொல்லாதீங்க அவங்க பாவம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மாட்டுங்க, அப்பதான் வந்து ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனையில இருந்து தமிழ்நாடு வந்து வெளியே வரும். சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பெரிய நடிகர்னா டாப்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. சூர்யாவா இருக்கலாம், அஜித் சாரா இருக்கலாம், விஜயா கூட இருக்கலாம். ரஜினி சார், கமல் சாருக்கு வாய்ப்பு கிடையாது, கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. அவங்களாம் இந்த மாதிரி சில்லறத்தனமா வந்து ஏடிஎம்கே காரனோட சேர்ந்து அவங்களாம் அடிக்க மாட்டாங்க. அவங்களாம் அது ஒரு முன் உதாரணம். அவங்களுக்கு தெரியும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு 50 வருஷமா எடுத்த பேரை வந்து 5 நாள்ல காலி பண்ணி விட்டுருவோம்னு சொல்றதெல்லாம் அவங்க 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 அதுக்கெல்லாம் சரியாவே வரமாட்டாங்க. அந்த தப்பை செய்யவே மாட்டாங்க. தமிழ் மீடியம் வந்து மறுநாள் இந்த மாதிரி அடுத்த கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்திய சினிமால பாலிவுட் சொல்றோம் இல்லையா, பாலிவுட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாருங்க அப்படியே நகண்டு கண்ணு முன்னாடி வர்றது தெரியுதா? அடுத்து தெலுங்குல வந்துச்சு, அடுத்து கேரளா வந்துச்சு, அதுக்கு அடுத்து இப்போ வந்து கோலிவுட்டை வந்து தாக்கிருச்சு. கரெக்டா? இனிமே எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலயும் அவன் ட்ரக்ஸ் மாஃபியா வந்து உள்ள வந்துட்டானுங்க. அவங்க வந்து எல்லா இடத்துலயும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறானுங்க.
இன்னும் நிறுத்த மாட்டாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிப்பாங்க. ஒரு படத்துல சொல்லும்ல, நீ கொஞ்ச நாள் தலைமறைவாரு, இந்த பிரச்சனைலாம் ஓஞ்சோன வான்னு சொல்லிட்டு. இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கடந்து போகவே முடியாது இந்த பிரச்சனையில. கண்டிப்பா சொல்றேன், எல்லாருமே மாட்ட போறீங்க, எல்லாருமே மாட்டணும், அதுதான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.